Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th மேக்ஸ் சாப்டர் 10ல் எக்ஸசைஸ் 10.2ல் 6th சம் g of t equal to 4 secant t plus tan t. ஸோ ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ இது எல்லாமே t டேர்ம் தான் இருக்குது. ஸோ டீயை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ dg by dt. ஓகே, 4க்கு நம்ம 4 கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே நம்ம போட்டலாம். ஓகே, சீக்கன் டி சீக்கனுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி மாறும்? சீக்கன் வந்து சீக்கன் டி டேன் டி ப்ளஸ் ஸோ அடுத்து என்னது டேன் டி கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் எக்ஸோட இது நம்மளுக்கு வந்து என்ன சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ இங்கே டி கொடுத்துருக்கறதுனால சீக்கன் ஸ்கொயர். ஸோ இது யூ ப்ளஸ் வின்னு இருக்குது. ஸோ யூ ப்ளஸ் வி அப்படிங்கும்போது யூ டேஷ் ப்ளஸ் வி டேஷ் தான் நம்ம போடுவோம். ஸோ நல்லா யூ டேஷ் பண்ணியாச்சு, வி டேஷ் பண்ணியாச்சு. ஓகே, 7th சம் y equal to e power x sin x. ஸோ நம்மளுக்கு இது என்ன ஃபார்முலா இருக்குது? uv ஃபார்முலா இருக்குது. ஸோ அது ஃபார்முலா என்ன? uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகே, dy by dx. இங்கே வந்து நம்மளுக்கு x தான் இருக்குது. ஸோ அதனால் dx நம்ம போட்டுக்கலாம். uங்கிறது என்ன நம்மளுக்கு? e power x. sin x என்னவா மாறும் நம்மளுக்கு? cos x ப்ளஸ் நெக்ஸ்ட்டு vங்கிறது sin x இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷ்ங்கும்போது இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸ் நம்மளுக்கு இ பவர் எக்ஸ்ன்னு தான் மாறும். ஸோ அப்போ இங்கே நம்ம இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ். ரெண்டுலேயுமே இ பவர் எக்ஸ் இருக்கா? ஸோ இ பவர் எக்ஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது நான் இங்கே காஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே சைன் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். ஓகே, 8th சம் y equal to tan x by x. ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்குது? u by vங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ u by v அப்படின்னு வந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? v u dash மைனஸ் u v dash by v ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட்லேயே நான் இது சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு u வச்சுட்டு இங்கே v dash பண்ணியிருப்போம், இங்கே v வச்சுட்டு u dash பண்ணுவோம். ஓகே, ஸோ d by dx நம்மளுக்கு இங்கே ஒய் எக்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எக்ஸை பொறுத்து தான் நம்ம பண்ணுறோம் dy by dx. ஸோ ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன? v u டேஷ் மைனஸ் u v டேஷ். ஸோ இப்போ இங்கே விங்கிறது இங்கே எக்ஸு, v u டேஷ். u டேஷ்ங்கிறது என்ன? tan எக்ஸு. ஸோ tan எக்ஸோட ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் u வந்து இப்போ நம்மளுக்கு tan எக்ஸு, tan எக்ஸ் அப்படி போட்டுக்கிறோம். அடுத்து வி டேஷ். வி டேஷுங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன? எக்ஸு. எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். டிவைடட் பை வி ஸ்கொயர். விங்கிறது நம்மளுக்கு இங்கே எக்ஸு. ஸோ எக்ஸு ஸ்கொயர். ஸோ இதை என்ன எழுதிக்கலாம்? எக்ஸு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் பை எக்ஸு ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். y equal to sin x by 1 plus cos x. ஸோ இதுவும் நம்ம போன சம் பார்த்த மாதிரி u by v ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ u by vக்கு ஃபார்முலா என்ன? v u dash மைனஸ் u v dash by v ஸ்கொயர். ஓகே, dy by dx. இங்கே dx தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். விங்கிறது இப்போ நம்மளுக்கு இங்கே 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் யூ டேஷ். யூ டேஷ்ங்கும்போது சைன் எக்ஸ் இருக்குதா? ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இங்கே நம்மளுக்கு மைனஸ் டேமு. ஸோ அடுத்து யூங்கிறது சைன் எக்ஸ். நெக்ஸ்ட்டு வி டேஷ். வி டேஷுங்கும் போது நம்மளுக்கு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை பண்ணுவோம். ஸோ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 தான் வரும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் நம்மளுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர். வி ஸ்கொயருங்கும் போது 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த காஸ் எக்ஸ் என்ன பண்ணுறேன்? உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா படி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1ன்னு வந்துடும். ஸோ அதனால் இங்கே என்ன போட்டுக்கலாம் நம்ம? காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்.
இப்போ மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே டேர்ம் தான். ஸோ ஒரு டைம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது டிவைடட் பை 1/1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். y = x by sin x plus cos xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ dy by dx பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஃபார்முலா படி u by v தான் இருக்குது. ஸோ v u dash minus u v dash by v ஸ்கொயர். ஓகே, இப்போ vங்கிறது நம்மளுக்கு sin x plus cos x இன்ட்டு u dash. u dashங்கிறது நம்மளுக்கு இங்கே x தான். x டேஷ்ங்கும் போது நம்மளுக்கு 1 மைனஸ் யூங்கிறது நம்மளுக்கு எக்ஸு. வி டேஷ்ங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ சைன் எக்ஸ் நம்மளுக்கு காஸ் எக்ஸ்ன்னு மாறும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு மாறும். ஸோ அதனால் இங்கே நம்ம டேரெக்டாகவே நான் மைனஸ் சைன் எக்ஸ்னே போட்டேன். டிவைடட் பை வி ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே இந்த டேர்ம் என்ன இருக்குது, sin x plus cos x இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் sin x டிவைடட் பை sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இங்கே sin x இருக்குது, இங்கே sin x இருக்கா. ஸோ இந்த ரெண்டுலேருந்து sin x-ஐ காமனாக வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுக்கும்போது இங்கே 1 மட்டும் இருக்கும், இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த காஸ் எக்ஸுக்கும் இந்த காஸ் எக்ஸுக்கும் நான் வந்து காஸ் எக்ஸை மட்டும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இங்கே மீது என்ன இருக்கும், 1 இருக்கும், இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். டிவைடட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இவ்வளோதான் சம். இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் படித்தவங்க அப்படின்னா இந்த சம் போடுறதெல்லாம் ஈஸி. ஓகே, டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.